2 முன்னாள் அமைச்சர்களுக்கு நேற்று கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து இப்போ பொதுமக்களால் கேட்கப்படுற கேள்வி, அடுத்தது யார், யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள், யாரை கொண்டு போய் சிறையில் அடைக்கப் போகின்றார்கள், இந்த மாதிரியான கேள்விகள் பரவலாக கேட்கப்படுது. அதுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கார். 20 பேர் ரெடியாக இருக்கணுமாம் அடுத்து கைது செய்யப்படுறதுக்கும் சிறையில் கொண்டு போயிட்டு அடைக்கப்படுறதுக்கும். அந்த 20 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு சில ஆட்கள் அமைச்சு பதவியும் வகிச்சிருக்கணுமாம். அதோடு சேர்ந்து கொஞ்சம் அரச அலுவலர்கள். இந்த மாதிரி ஒரு 20 பேர் ஃபைல் இப்போ உடனடியாக ரெடியாக இருக்காம் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். அதோடு அவர் இன்னும் சொல்லியிருக்கார், இந்த 20 பேர் மேலான விசாரணைகள் கடந்த 10-15 வருஷமாக நடந்து கொண்டிருக்காம். ஏற்கனவே கேஸ் ஃபைல் பண்ணி 10-15 வருஷமாக கிடந்து இழுபடுதாமே என்று சொன்னால் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் அந்த ஃபைலத்துக்கு அங்கால போடுங்கோ, அதை விசாரிக்க வேண்டாம், அதை அப்படியே பேசாமல் விடுங்கோன்னு சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் மற்றும் விசாரணைகளை மேற்கொள்கின்ற ஏனைய அதிகாரிகளுக்கும் அரசாங்க தரப்பிலேருந்து ஒரே அழுத்தமாம் அந்த ஃபைலில் தூக்க வேண்டாம்னு சொல்லி. ஆனால் இப்போ அழுத்தம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அந்த ஃபைலை தூக்காத, இந்த விசாரணையை செய்யாத, அவரை கைது செய்யாத என்று சொல்லி மறிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அரசாங்கம் அதில் தலையிடுறதும் இல்லை. இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குது இந்த விசாரணைகளுக்கு. எனவே இப்போ விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 20 பேர் ஃபைல் இப்போ 3 தரப்பால் ஆராயப்படுதாம். அந்த 3 தரப்பும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று சிஐடி குற்றப்புலனாய்வு பிரிவு, அவர்கள் கொஞ்சம் ஃபைலை வச்சு அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களாம். இன்னும் கொஞ்சம் ஃபைல் எஃப்சிஐடி, அதாவது ஃபினான்சியல் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது நிதியியல் குற்றங்களை ஆய்வு செய்கின்ற பிரிவு, அவர்கள்ட்ட சில ஃபைல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாம். இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காம். எனவே இந்த 3 தரப்பும் சேர்ந்து இப்போ அந்த 20 பேர் மேலான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களாம். மிக விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலட்ட கேட்கப்பட்டது, யார் ஆக்கள் அவையில் என்று சொல்லி பேரை சொல்லுங்களேன். பொதுவாக 20 பேர் என்று சொன்னால் நாங்கள் யாரை இணைக்கிறது, பேரை சொல்லுங்கள் என்று சொன்னதுக்கு அவர் பேர் சொல்லல. இல்லை இப்போ விசாரணைகள் நடக்கிறபடியால் என்னால் பேர் சொல்ல முடியாது, எனவே 20 பேர் மிக விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே முடிச்சிட்டார். இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல 3 பேர் வைக்கப்பட்டிருக்கிறோம். 3 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு ஆள் மேவின் சில்வா, மற்றவர் பிரசன்ன ரணவீர, மற்றவர் கெஹலிய ரம்புக்வெல. இந்த 3 பேருமே இப்போ விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறோம். அவைக்கு எதிரான வழக்குகள் போய்கொண்டிருக்குது. இனி இவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து நடக்கும். அதோட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் வெளியாகும். எனவே 3 பேர் இப்போ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் யார் யாரெல்லாம் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத போதும் கூட யார் யார் மேல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்குது, கடந்த காலங்களில் யார் யார் மேல குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்னும் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படல. அந்த பட்டியலை முதலாவதாக இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ், அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், RADA ரடா என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனத்துக்களால் லஞ்ச ஊழல் செய்தார் என்று சொல்லி 125 மில்லியன் ரூபாய், அதாவது 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் லஞ்ச ஊழல் செய்தார் என்று சொல்லி ஒரு வகையான குற்றச்சாட்டு இருக்குது. இது முதலாவது குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, சுனாமி நடந்தது தானே, அந்த சுனாமியின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் என்று சொல்லி திரைச்சேரியிலிருந்து காசு வாங்கியிருக்கிறார். திரைச்சேரியிலிருந்து காசு வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கலையாம். அப்ப திரைச்சேரியிலிருந்து எவ்வளவு காசு வாங்கினவர் என்று பார்த்தா 645 மில்லியன் ரூபாய். 645 மில்லியன் ரூபாய் காசை வாங்கிட்டு ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல என்று சொன்னா அந்த காசு எங்க போனது என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குத்தானே. எனவே இது மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மேலே இருக்குது. எனவே அவரும் இந்த 20 பேர்ல ஒரு ஆளா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முன்னாள் நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷ. இவர் செய்த குற்றம் என்னென்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோத்தாபய ராஜபக்ஷ கைது செய்யப்பட இருந்தவராம். ஏனென்று சொன்னால், சட்டமா அதிபர் திணைக்களத்தால் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அடுத்து கோத்தாபய ராஜபக்ஷ கைது செய்ய இருந்தவையாம். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் தான் நீதி அமைச்சர். இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கைதை தடுத்திருக்கிறார். இதுதான் இவர் மேலே சாட்டப்பட்டிருக்கிற குற்றம். அடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், துறைமுகங்கள் விமான போக்குவரத்து சபை அமைச்சராக இருந்த நிமால் ஸ்ரீபாலடி சில்வா.
இவர் என்ன செய்யக்காரன்னு சொன்னால் இவரும் கெஹலிய ரம்புக்குள்ள மாதிரி தரம் குறைந்த மருந்துகளை வந்து இறக்குமதி செய்தவரான நாட்டுக்குள்ள இதனால் வந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டதாம் அரசாங்கத்துக்கு. 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாம் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்த காரணத்துக்காக. எனவே அந்த குற்றச்சாட்டு இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் வந்து இன்னும் நிறைய பேர் பேர் இருக்குது. எனவே இதெல்லாமே வந்து அவர்கள் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான். இது வந்து முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதிமன்றம் தான் அதுக்கான தீர்ப்பை வழங்கணும். எனவே இப்போ 20 பேர் ஃபைல் வந்து மிக வேகமாக ஆய்வு செய்யப்படுவதாக அரசாங்கம் சொல்லியிருக்காம். இந்த விசாரணைகளை வந்து விரைவுபடுத்த சொல்லி, ஏனென்று சொன்னால் கடந்த 10-15 வருஷமாக கிடந்து இழுபட்டது தானே. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கருத்துப்படி இந்த 20 பேரும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள். அதே நேரம் நேற்று கைது செய்யப்பட்ட 2 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கணும் தானே, அவையில் கொண்டு போயிட்டு வெளிக்கட சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கணும். இன்றைக்கு 30ஆம் தேதி அவைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் மருத்துவ பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டதாம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு கைதியும் சிறையில் அடைக்கப்படாத முதல் அவர்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செய்கிறது வழக்கமானது. அவர்களுடைய உடல்நிலை மற்ற விஷயங்கள், ஏதாவது தொற்று நோய்கள் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆய்வு செய்யப்படும். எனவே அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை இன்றைக்கு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அந்த சிறைச்சாலை ஆடை இருக்கு தானே, ஜம்பர் என்று சொல்றது, அந்த ஜம்பர் ஆடை வந்து வழங்கப்பட்டதாம். அதோட இந்தியிலிருந்து அவர்களுக்கான பணிகள் ஆரம்பிக்குதாம். நேற்றைய காணொலியில் வந்து சில பேர் கொமெண்ட்ஸில் கேட்டிருந்த நீங்கள் கடூழிய சிறை தண்டனை என்று சொன்னால் என்ன என்று சொல்லி, அது ஒன்றுமே இல்லை, அந்த பேர்லேயே இருக்குது கடூழியம். அதாவது ஊழியம் என்றால் வேலை செய்கிறது, பணி செய்கிறது. கடூழியம் என்று சொன்னால் கடுமையாக வேலை செய்கிறது. அதாவது சிறையில் வந்து அவைக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஏனைய கைதிகள், சாதாரண கைதிகளை விட இவைக்கு வந்து நிறைய வேலைகள் கொடுக்கப்படும். அதோட வந்து இவைக்கு எந்த விதமான முன்னுரிமையோ சலுகையோ வழங்கப்பட மாட்டாது. சுருக்கமாக சொல்ல போனால் அவையில் வந்து கொஞ்சம் மோசமாக நடத்தப்படுவினம். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த 2 பேரும் மோசமாக நடத்தப்படுவினமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் சட்டப்படி அதுதான் கடூழிய சிறை தண்டனை என்றது அதுதான். அதோட அவைக்கு வந்து லேஸில் வந்து விடுதலையோ அல்லது பிணையில போகிறதோ இந்த மாதிரி பொது மன்னிப்போ இதெல்லாம் வந்து அவ்வளவு லேஸில் கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அவைக்கு வந்து கடூழிய சிறை தண்டனை, கடுமையான வேலைகள் செய்து முறிய வேண்டி இருக்கும் சிறைச்சாலைக்குள்ள. இதுதான் வேலை. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தகவல் வந்திருக்குது. இவைக்கான பணிகள் இருக்குது தானே, நேற்று கைது செய்யப்பட்ட 2 அமைச்சர்மாருக்கான பணிகள் அது இன்றைக்கே ஆரம்பிக்குதாம். அதாவது வந்து பெரும்பாலும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய அச்சகம் இருக்குது தானே, அந்த அச்சகத்தில் தான் இவர்களுக்கான வேலைகள் இருக்கும் என்று சொல்லப்படுது. இன்னும் உறுதிப்படுத்தப்படையில் இருந்தாலும் அவர்களுக்கான பணிகள் இன்றைக்கே ஆரம்பிக்குது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோட ஒரு விஷயத்துக்கான காலக்கெடு வந்து முடியுது. என்னென்று சொன்னால் உள்ளூராட்சி சபைகள் இருக்குதானே, அதில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருக்குதானே, ஒவ்வொரு சபையும் வந்து எந்த கட்சி கைப்பற்றுதோ, எந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்குதோ அவர்கள் வந்து அந்த உறுப்பினர்களுடைய பேர் விவரங்களை வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு அறிவிக்கத்தானே வேணும். இந்த சபையில் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், இன்னென்ன உறுப்பினர்களை வந்து நாங்கள் நியமிச்சுக்கிறோம், இதில் வந்து மேயர் இவர்தான், துணை மேயர் இவர்தான், தவிசாளர் இவர்தான் என்று சொல்லி நியமிக்கத்தானே வேணும். அதெல்லாத்தையும் நியமிச்சுட்டு அந்த விவரங்களை வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு அறிவிக்கணும். இன்றைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு முதல் அறிவிக்கணும். இதுதான் காலக்கெடு. ஏனென்றால் 12 மணியோட காலக்கெடு முடியுது. அப்போ தேர்தல் திணைக்களத்துக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டா என்ன மாதிரின்னு கேட்டபோது பெரும்பாலும் வந்திருக்குது. ஆனால் இன்னும் சில முக்கியமான சபைகளில் இருந்து தங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கல, அதாவது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் தங்களுக்கு பதில் கிடைக்கல என்று சொல்லி தேர்தல் திணைக்களம் சொல்லி இருக்குது. எனவே நள்ளிரவு 12 மணி வரைக்கும் காலக்கெடு இருக்குது. அதுக்கு முதல் வந்து கட்சிகளோ சுயேட்சை குழுக்களோ வந்து தங்களுடைய விவரங்களை கொடுக்கக்கூடும். அதோட வந்து நாளைக்கு தேர்தல் திணைக்களம் இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே தேர்தல் திணைக்களம் நாளைக்கு அந்த அறிக்கையை வெளியிடும் போது எங்களுக்கு தெரிய வரும் எந்தெந்த சபைகளை யார் யார் கைப்பற்றியிருக்கின்றார்கள், யார் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று சொல்லி சகல விவரங்களும் நாளை தெரிய வரும். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு துயரமான செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு 75 வயதுடைய முதியவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த முதியவர் வந்து 30 வருடங்களாக இந்தியாவில் இருந்திருக்கிறார். இந்தியாவில் வந்து இடம்பெயர்ந்தோர் முகாம் இருக்குதானே, அந்த முகாமில் வந்து 30 வருடங்களாக வசிச்சுட்டு சரி தாய்நாட்டை பார்ப்போமே என்று சொல்லி தன்னுடைய 75வது வயதில் யாழ்ப்பாணம் வந்தா நேற்று கைது செய்திருக்கிறோம். கைது செய்தது மட்டுமில்லாமல் அவருக்கு பிணையும் கொடுக்கல. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான, ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். 75 வயது முதியவரை வந்து எதுக்கு கைது செய்த நீங்களாம் சொல்றீங்க எல்லாரும் நாட்டுக்கு வாங்கோ, புலம்பெயர் மக்களே நாட்டுக்கு வாங்கோ, வந்து முதலீடு செய்யுங்கோ, பயப்படாமல் வாங்கோன்னு சொல்றீங்க தானே. பிறகு வாராக்களை வந்து கைது செய்தால் என்ன அர்த்தம்?
தானே, அதுவும் 75 வயது உடைய ஒரு முதியவரை வந்து கைது செய்து அவருக்கு பிணையே கொடுக்கல. அவரை பிணையில விட்டு அவர் அங்கே ஓடவா போறார் இல்லை தானே, அங்கான நிற்க போறார், யாழ்ப்பாணத்தில் கூப்பிட்டா வர போறார். இப்போ ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காராம். இது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு வந்து இது முரணானது. அரசாங்கம் தான் சொல்லுது நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. எனவே அப்படி வரவழைச்சு போட்டு பிறகு கைது செய்து விளக்கமறியலில் வைக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. இதற்கு நிறைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இது சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முதியவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா சின்னையா சிவலோகநாதன் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கைதும் இந்த தடுத்து வைப்பும் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எனவே இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.